ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நேற்று வந்து ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். பர்ச்சேசிங் போகிறேன் நான் மார்க்கெட்டுக்குன்னு. அந்த பர்ச்சேசிங் பற்றி தான் இன்றைக்கி வீடியோ சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, பர்ச்சேசிங் கூடவே வந்து க்ளீனிங் என்னோடய கிட்டெல்லாம் வந்து நான் டிவைட் பண்ண போகிறேன். நான் ஒரே ஒரு மேக்கப் கிட்டு தான் வச்சுருப்பேன். அதுலேயே வந்து ஹேர் ஒரு பக்கமும் மேக்கப் ஒரு பக்கமும் வச்சுருந்தேன். ஆனால் இப்போ வந்து நான் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுறேன். ஹேருக்கு தனி கிட்டு இனிமேல் வந்து ரெடி பண்ண போகிறேன். மேக்கப்புக்கு வந்து தனியாக ஒரு கிட்டு ரெடி பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பொருள் எக்ஸ்ட்ராவாக வாங்கியிருக்கேன். அது எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம போட போகிறோம். ஸோ வீடியோவில் லைட்டிங் எல்லாம் கொஞ்சம் சரியில்லை. ஸோ அதனால் ரொம்ப டல்லாக தான் தெரியுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் என்னை பற்றி உங்களுக்கு தெரியலன்னா நான் இப்போ சொல்கிறேன். நான் ஒரு வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட். நான் வந்து 16 வயசுலேயே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என்னோடய மேக்கப். என்னோடய ஃப்ரெண்டுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு மேக்கப் பண்ணேன். அப்போ இருந்தே எனக்கு மேக்கப்பில் இன்ட்ரெஸ்ட். அதுக்கப்புறம் நான் ப்ராப்பராக முடிச்சுட்டு 3 வருஷம் படித்தேன், முடிச்சதுக்கப்புறம் நான் வெறும் மேக்கப் மட்டும் படிக்கலை. நான் வந்து பியூட்டிஷியன் கோர்ஸ் ப்ராப்பராக முடித்து அதுக்கப்புறம் ஸ்கின் ட்ரீட்மெண்ட் படிச்சிருக்கேன். ஸோ ஸ்கின் ட்ரீட்மெண்ட் படித்து நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்மளே செய்யலாம். ஸோ அதோட சர்டிஃபிகேட்டும் என்கிட்ட இருக்குது. அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சென்னையில் இருக்கிற வெங்கட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டர். அவர் வந்து ஒரு சினிமா இண்டஸ்ட்ரி துறையை சேர்ந்தவர். அவர்கிட்ட தான் வந்து நான் வந்து ஒரு சில வருஷங்கள் வந்து நான் வேலை பண்ணேன். வந்து அவர் ரொம்ப 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 நல்ல மனுஷர். அவர்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் தான் வந்து எனக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற விஷயங்கள். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அவர்கிட்ட நான் கற்றுக்கின விஷயங்கள் தான் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு வந்து கை கொடுத்துருக்கு. ஸோ நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் யாராவது மேக்கப் படிச்சுட்ருக்கீங்க, ஹேர் ஸ்டைல் படிச்சுட்ருக்கீங்க, வாட் எவர் இட் இஸ், அவங்க வந்து யார்கிட்ட கற்றுக்குறாங்களோ அவங்கக்கிட்ட இருக்கிற நிறைய நல்ல விஷயங்களை, நிறையா ட்ரிக்ஸு, நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்குங்க. முழு மனசோடு கற்றுக்குங்க. பொறுமையாக இருங்க. இன்றைக்கி மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு படித்த உடனே அடுத்த நாள் நான் மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போகாதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, மேக்கப் கற்றுக்கிறது ஈஸி. மேக்கப்புக்கு யார் வேணாலும் மேக்கப் கற்றுக்கலாம். ஏன்னா பொண்ணுங்களோட ரத்தத்துலேயே இருக்குது அது. மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் இல்லைனாலும் அவங்களால வந்து மேக்கப் பண்ணிக்க முடியும். செல்ஃப் மேக்கப் பண்ணிக்க முடியும். மற்றவங்களுக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சதை பண்ண முடியும். ஸோ மேக்கப் கற்றுக்கிறது கஷ்டம் கிடையாது. மேக்கப்பை கற்றுக்கின பிறகு ஒரு மேக்கப் பண்ண போகும்போது அந்த இடத்துல இருக்கிற என்வாயர்மெண்ட்டும் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு. இப்போது அவங்க வேறு ஏதாவது ஃபேஷியல் பண்ணியிருக்கலாம், அவங்க ஸ்கின் சென்சிட்டிவாக இருக்கலாம். அந்த ப்ராடக்டோட ரியாக்ஷன் வந்து 1 or 2 டேஸில் தெரிய வரும். அப்போது நீங்கள் வந்து 3 நாளைக்கு முன்னாடி ஃபேஷியல் பண்ணியிருக்கலாம். அவங்களோட ரியாக்ஷன் வந்து நீங்கள் மேக்கப் போடும்போது வந்து அது ரியாக்ட் ஆக வாய்ப்புங்க நிறையா இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் மேக்கப் ஆர்டிஸ்ட் போட்ட ப்ராடக்ட்னால தான் இந்த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி வந்து அந்த பிரச்சனையை வந்து நம்மளால் சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும்னா அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கிட்ட நீங்கள் வந்து ட்ரைனிங் போகணும். படிச்சுட்டா மட்டும் உங்களால் எல்லாமே தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும், நான் படிச்சுட்டேன், முடிஞ்சாச்சு, எனக்கு எல்லாம் தெரியும்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் தெரியும். இல்லைன்ட்டெல்லாம் இல்லை. ஆனால் ஒருத்தவங்க கிட்ட நம்ம போய் வேலை செய்யணும். வேலை செய்யும் போது என்ன கற்றுப்பீங்க அப்படின்னா, ஒரு கிட்ட எப்படி பேக் பண்ணுறதுலேருந்து, அதில் வந்து ஏதாவது ஒரு பொருள் மிஸ் ஆயிடுச்சுன்னா அது இல்லாமல் எப்படி வந்து மேனேஜ் பண்ண முடியுன்றதுலேருந்து, கஸ்டமர்கிட்ட வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி அவங்கக்கிட்ட பேசணும், எப்படி அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். நான் வந்து சில வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது கொரோனாக்கு முன்னாடி, நான் கோயம்புத்தூரில் வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து நான் மேக்கப் பண்ணி போயிருந்தேன். இங்கேருந்து அவங்க என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்னை புக் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்ல கிளைண்ட்ஸ். எனக்கு கோயம்புத்தூரில் கிடைச்ச எல்லா கிளைண்ட்ஸுமே வந்து ரொம்ப ஒரு அருமையான கிளைண்ட்ஸு. எனக்கு அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ஓகேவா? அவங்க வந்து அங்கே திருப்பூர்லேயே வந்து ஒரு ஸ்பெஷல் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரோட பொண்ணு. ஓகே, அவங்க பேர் சொல்ல விரும்பல. பட் அவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்க ஃபேமிலியே ரொம்ப ரொம்ப அன்பானவங்க. பணம் இருக்கிற அந்த இதுவே இருக்காது அவங்கக்கிட்ட. அவங்களோட ஸ்கின் வந்து அவங்க கொஞ்சம் டஸ்கி, ரொம்ப அழகான ஒரு டஸ்கி கலர். அந்த கிளைண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா,
அது சொல்றதுக்கு முன்னாடி நான் மேக்கப் போயிட்டேன். போயிட்டு நான் வந்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு சவுட்ரியில வந்து ஃபர்ஸ்ட்டு என்ன ஒரு ஃபங்ஷன் நடக்குதுன்னா, அவங்களுக்கு ஒரு பொண்ணழைப்பு ஆயிட்டு என்கேஜ்மெண்ட் மாதிரி பண்றாங்க. ஓகே. இந்த தாம்பூல தட்டெல்லாம் மாத்தி என்கேஜ்மெண்ட் மாரி பண்ணிட்டு, அப்புறம் அவங்க ரெடி ஆயிட்டு வந்த பிறகு தாலி கட்டுவாங்க. அந்த முகூர்த்தம் டைம் வரும். அதுக்கப்புறம் ரிசப்ஷன். ஸோ இப்படிதான் அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் போயிட்டு அ என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்து மேக்கப் போடுறேன். ஓகே. மேக்கப் எல்லாம் போட்டாச்சு. போட்டெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனல் டச் அப் குடுக்கணும். ஸோ ட்ரெஸ் எல்லாம் மாத்தியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்கின்ல வந்து டாட்ஸா வந்து பிளட் வர ஆரம்பிச்சுட்டு. டாட்டா ரொம்ப மைன்யூட்டா டாட்டா பிளட் வர ஆரம்பிச்சுச்சு. எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. நான் சொல்றது வந்து கொரோனாக்கு முன்னாடி. ஓகே. இது ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ பல வருஷங்கள்ல. கொரோனாக்கு முன்னாடி டாட்டா பிளட் வர ஆரம்பிச்சுச்சு. எனக்கு ரொம்ப பயந்துட்டேன். நான் அன்னைக்கு தான் அதிகமா பயந்தது. எனக்கு ரொம்ப பெரிய இன்சிடென்ட்னா அதுதான். பிளட் வர ஆரம்பிச்சுட்டே இருக்கு. அங்கங்க வந்துட்டே இருக்கு. ஸோ நான் டிஷ்யூ வச்சு இப்படி எடுத்தா இப்படி இப்படி டிப் பண்ணி இப்படி எடுத்தா, அங்கங்க டாட்டா பிளட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கிளையண்ட்டுக்கு வர ஆரம்பிச்சுச்சு. நான் ரொம்ப பதறிட்டேன். எனக்கு ஷிவரிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யோசிச்சு பாருங்க, நமக்கு எந்த பேக்ரவுண்டும் கிடையாது. நான் வந்து ஒரு சாதாரண ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட். என்ன வந்து பெங்களூர்லேருந்து கோயம்புத்தூருக்கு, திருப்பூருக்குன்னு கூப்பிட்டுருக்காங்க. என்னோட எக்ஸ்பென்சிவ் எல்லாமே அவங்க தான் பார்த்துருக்காங்க. ஓகே. நான் இங்கேருந்து அங்கே போயிருக்கேன். அந்த இடத்துல எனக்கு யாரையுமே தெரியாது. நான் மட்டும் தான் இருக்கேன். ஸோ கிளையண்ட் முகத்துலேருந்து பிளட் வருது. ஸோ இது சொல்லலாமா என்னான்னு தெரியல. பட் எவ்வளோ நல்ல கிளையண்ட்டுன்னு நான் சொல்ல வரேன். இதில நெறைய விஷயங்கள் நீங்க கத்துக்கலாம். ஓகே. அதுக்காக சொல்றேன். புடிச்சவங்க கேளுங்க. புடிக்காதவங்க வீடியோவ தள்ளி விட்டுட்டு போயிடுங்க. ஓகே. ஸோ அவங்க முகத்தில பிளட் வருது. எனக்கு ஷிவரிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எனக்கு வந்து லைஃப்லயே நான் அவ்ளோ பயந்ததே கிடையாது. ஓகே. நான் அப்படியே எனக்கு ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சுச்சு. கை கால்லாம் உதறுது. என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியல. இதுவரைக்கும் நான் அந்த மாரி எப்பவும் ஃபேஸ் பண்ணல. அப்புறம் நான் கேட்குற கிளையன்ட்ட எப்படி நடக்குதுன்னு தெரியல. பொண்ணு வந்தாச்சான்றாங்க. ஏதாவது எல்லாம் ரெடி எல்லாம் ஆயிட்ட பிறகு தான் இந்த ப்ராப்ளம் வந்துட்டுருக்கு. என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. ஸோ அ ஒரு 5, 10 மினிட்ஸ் தான் இருக்கு. ஓகே. அப்ப நான் என்ன சொன்னேன் கிளையன்ட்டுக்கு, "எனக்கு தெரியல இது ஏன் வந்துச்சு? எப்படி வந்துச்சுன்னு தெரியல. எ கண்டிப்பா வந்து என் ப்ராடக்ட்ல எந்த பிரச்சனையும் இல்ல." அப்படின்னு நான் வந்து நான் ஸ்டாப்பா பேசிக்கிட்டே இருக்கேன். என்ன ஆச்சுன்னு தெரியல, எப்படி ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு பதறிட்டே இருக்கேன். கிளையண்ட் ஒரே விஷயம் சொன்னாங்க, "பயப்படாத. ஒண்ணும் இல்ல. இது வந்து நான் வந்து ஸ்கின் பீலிங் பண்ணியிருந்தேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸ்கின் பீலிங் பண்ணியிருக்கேன்." அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் எனக்கு அந்த வார்த்தையே என்னன்னு தெரியும். ஸ்கின் பீலிங் பண்ணுவாங்களா? யூசுவலா ஃபேஷியல் தானயா பண்ணுவாங்க. ஸ்கின் பீலிங் எல்லாம் வந்து அப்புறம் பேசுறதுக்கும் நேரம் இல்ல. அப்புறம் நான் என்ன சொன்னேன்னா, சரி நீங்க வந்து காம்பேக்ட் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி அந்த பிளட்லயே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, நீங்க போயிட்டு அந்த என்கேஜ்மெண்ட் அந்த இது முடிச்சு வந்துருங்க. நான் உங்களுக்கு ஏதாவது பண்றேன் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிச்சுட்டேன். அனுப்பிச்சு அவங்க போயிட்டு வந்துட்டாங்க. ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துட்டாங்க ரிட்டர்ன். ஓகே. ஸோ ரொம்ப பிளட் எல்லாம் வரல. ஒரு டாட்டா இருக்கும். அது ரொம்ப உத்து பார்த்தா தான் தெரியும். ஓகேவா? அப்புறமா வந்து அத அப்படியே விட முடியாது. ஸோ அவங்க வந்த உடனே முகூர்த்தம்க்கு ரெடி ஆகணும். ஒரு 20 மினிட்ஸ் தான் டைம் இருக்கு. நான் என்ன யோசிச்சு பண்ணேன்னா, ஸோ முகூர்த்தமும் என்கேஜ்மெண்ட்டும் 1 டே, ரிசப்ஷன் வந்து நெக்ஸ்ட் டே. ஸோ நான் என்ன பண்ணேன், ஒரு மேக்கப் மட்டும் பண்ணிக்கலான்னு தான் பேசிட்டு வந்தது. ஸோ என்ன பண்ணேன், அவங்க போயிட்டு வர்றதுக்குள்ள நான் யோசிக்கிறேன். என்ன பண்ணா இத சால்வ் பண்ண முடியும்? இப்ப நம்ம போய் ரிசர்ச் எல்லாம் பண்ணி அது ஏதோ பண்ண முடியுது. என்கேஜ்மெண்ட் முடிச்சோனே மேக்கப் எடுக்க போறதில்ல. அகைன் முகூர்த்தம் இருக்கு. ஸோ அதெல்லாம் இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு நான் என்ன பண்ணேன்னா, என்கிட்ட வந்து ஒரு லிப் பாம் இருந்தது. ஓகே. அது வந்து என்ன பிராண்டுன்னா, பயோடிக். பயோடிக்கோட லிப் பாம் ஒரு கிரீன் கலர்ல வரும் அந்த பாக்ஸ் ஷேப்ல. இப்ப இல்ல, அப்ப இருந்தது. அந்த டைம்க்கு அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல் ஆச்சு. சீரியஸ்லி சொல்றேன். அமேசிங் ப்ராடக்ட் பயோடிக்கு. பயோடிக்கோட லிப் பாம் எடுத்து நான் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட்டு முகத்துல வைப்பும் பண்றதுக்கு பயம். ஏன்னா, உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருக்கு. ஸோ என்ன பண்ணேன், வெட் டிஷ்யூ எடுத்து வச்சுக்கிட்டேன். கோகோனட் ஆயில் வச்சுட்டேன். முகத்துல போட்டு ஃபுல்லா ரப் பண்ணி மொத்த மேக்கப்ப எடுத்துட்டேன். மொத்த மேக்கப் கம்ப்ளீட்டா வைப் பண்ணி எடுத்துட்டேன். எடுத்துட்டதுக்கு அப்புறமா ஃபேஸ் வாஷ் பண்ணின்னு வர சொன்னேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தாங்க.
வந்த உடனே அந்த லிப் பாம் எடுத்து கம்ப்ளீட் ஃபேஸில் அப்ளை பண்ணி லைட்டாக மசாஜ் கொடுத்தேன். ஒரு 30 செகண்ட்ஸ் மசாஜ் கொடுத்துட்டு அது மேலே திரும்பவும் மேக்கப் போட்டேன். இது தப்பா சரியான்னு எனக்கு தெரியாது. பட் அந்த சுச்சுவேஷனில் எனக்கு வந்து சரின்னு தோணுன ஒரு இது. ஸோ அப்ளை பண்ணியாச்சு, மேக்கப்லாம் போட்டாச்சு. அவங்க போயிட்டு வந்தாங்க. ஒன்றும் ஆகலை. அதுக்கப்புறம் அந்த பிளட் வந்து ஒன்றும் வரல. அது நான் பண்ணதுனால தான் பிளட் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக கிடையாது. எனக்கு தெரியாது அது எதனால் ஆச்சு. ஆனால் நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணணும். அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண தெரியணும். எனக்கும் அந்த டைமில் வந்து ரொம்ப கஷ்டமாச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு பாடம் கற்றுக்கிட்டேன். என்னென்னா, கிளைண்ட்டோட புக்கிங் எடுக்கும்போது என்னெல்லாம் சொல்லணும், என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, எதனால் இது வருது, இதெல்லாம் முன்னாடியே வந்து நம்ம கிளைண்ட்ஸோட பேசிக்கணும். ஏன் சொல்கிறேன்னா, இன்கேஸ் அந்த கிளைண்ட் என்கிட்ட இந்த விஷயம் சொல்லலைன்னா, யோசிச்சு பாருங்க, உன்னால தான் ஆச்சுன்னு சொன்னால் யாராலும் எதுவுமே பண்ண முடியாது. நான் தான் கெட்ட பேர் எடுத்துக்கணும். என்னோட ஃபீல்டே வந்து ஸ்பாயில் ஆகிருக்கும். நான் போலீஸ் கேஸுன்னு அலைஞ்சிருக்கணும். இந்த மாதிரி இது வந்து சாதாரணமாக நான் சொல்லிகிட்ருக்கேன். ஆனால் அது எவ்வளோ பெரிய இஷ்யூ என்னன்னாலும் நடக்கும். புரியுதுங்களா? இதை நான் வந்து எங்கள் மாஸ்டர் ஜி கிட்டேருந்து நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். அந்த ஆன் ஸ்பாட் எப்படி இருக்கணும், இதெல்லாம் வந்து படிக்கும்போது நமக்கு யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஒருத்தவங்க கீழே வேலை செய்யும்போது, பெரிய ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கிட்ட நம்ம வேலை செய்யும்போது, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு நிறைய சொல்லி கொடுக்கும். ஸோ நீங்கள் இந்த 5 வருஷம் எடுத்துக்கோங்களேன். இந்த 5 வருஷத்தில் எத்தனையோ மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு எத்தனையோ பேர் படித்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டுன்னு வந்திருப்பாங்க. ஆனால் 5 வருஷம் கழிச்சு நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் ஸ்டாண்டர்டாக நிற்கிறாங்க மேக்கப்பில் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ ஒருத்தவங்க வந்து மேக்கப் போட்டதுக்கப்புறம் அவங்க உங்களை பற்றி இன்னொருத்தங்கிட்ட சொல்கிறது, இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் ரொம்ப நல்ல மேக்கப் ஆர்டிஸ்ட், நீங்கள் இவங்கக்கிட்ட போங்க, உங்களுக்கு நல்லதாக இருக்கும், அந்த மாதிரி எத்தனை பேருக்கு சொல்கிறாங்க, அதுதான் முக்கியம் என்னை பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்போ கற்றுக்க முடியும்னா, நம்ம ஒருத்தங்க கீழே வேலை செய்யும் போது தான் கற்றுக்க முடியும். ஸோ படிக்கிற வருஷங்கள் மட்டும் இல்லை, நம்ம ஒருத்தவங்க கிட்ட வாண்டடாக போய் நானாக தான் கேட்டு அந்த மாஸ்டர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக போனேன். ஸோ அந்த மாதிரி நீங்களாக கேட்டு ஒருத்தவங்க கிட்ட போங்க. பணம் ஃபஸ்ட்டு வைக்காதீங்க. பணம் ஃபஸ்ட்டு வச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சில மாதமோ சில வருஷமோ நீங்கள் காணாமல் போயிடுவீங்க. ஆனால் ஒரு தொழில் மேலே வந்து உங்களுக்கு ஒரு லவ் வரணும். லவ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பெரிய ஆளாக வர முடியும். இதுதான் இந்த ஸ்டோரியோட என்ன சொல்வீங்க, ரோல் மாடலா இல்லை, இந்த ஸ்டோரியோட மாரல். ஓகே, இந்த ஸ்டோரியோட மாரல். ஓகே, நான் அடுத்து இந்த பேக்கிங் எல்லாம் இப்போ பண்ண போகிறேன். இது வீடியோ ஆல்ரெடி நிறைய ஆயிடுச்சு. ஸோ அடுத்த வீடியோ நெக்ஸ்ட் பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு நான் போட போகிறேன். அதில் வந்து இந்த பேக்கிங்கு என்னென்ன பொருள் வாங்கினேன் இதை பற்றி எல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகே, பாய். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நான் என்னெல்லாம் பொருள் வாங்கினேன், என்னெல்லாம் ப்ரைஸ் இருக்குது, அதோட ப்ரைஸ் எல்லாமே நான் சொல்ல போகிறேன். ஸோ ப்ளீஸ் நெக்ஸ்ட் வீடியோவுக்கு பாருங்கள். ஓகே, பாய்.